இந்தியாவில் நேற்று பீகார், மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் கடுமையான வெப்ப அலை வீசியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக ஆந்திர மாநிலத்தின் ரெண்டசிந்தலா என்ற இடத்தில் 115.16 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. மேலும் ஜார்க்கண்ட், ஒடிசா, தெலுங்கானா, கடலோர ஆந்திரா மற்றும் ராயலசீமா பகுதிகளிலும் வெப்ப அலை வீசியுள்ளது. அதேபோல் தமிழ்நாட்டில் கரூர், ஈரோடு, திருச்சி, வேலூர், தருமபுரி, பரமத்தி உள்ளிட்ட பகுதிகளிலும் வெப்ப அலை வீசியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோடை காலத்தை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகள் வசதிக்காக தாம்பரம், மேற்கு வங்க மாநிலம் சந்திரகாசி இடையே வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. தாம்பரத்திலிருந்து மே 8, 15, 22, 29 ஆகிய தேதிகளில் புறப்படும் இந்த ரயில் மறுநாள் இரவு 9:20 மணிக்கு மேற்கு வங்க மாநிலம் சந்திரகாசியை சென்றடையும். தொடர்ந்து தாம்பரத்திலிருந்து மே 9, 16, 23, 30 ஆகிய தேதிகளில் மதியம் 1 மணிக்கு இயக்கப்படும் இந்த ரயில் மறுநாள் இரவு 9:20 மணிக்கு சந்திரகாசியை அடையும். இந்த நிலையில் இந்த சிறப்பு ரயில்களுக்கான டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ளது. அருகே அரசு பேருந்தின் படிக்கட்டு திடீரென உடைந்ததால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். மஞ்சக்கொம்பை கோயிலில் அமாவாசையை ஒட்டி நடக்கும் திருவிழாவிற்காக போக்குவரத்து கழகம் சார்பில் பேருந்துகள் இயக்கப்பட்டன. இந்நிலையில் திருவிழாவிற்கு இயக்கப்பட்ட அரசு பேருந்து ஒன்று சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென படிக்கட்டு உடைந்த சம்பவம் பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து உடைந்த படிக்கட்டை ஓட்டுநர் பேருந்தில் வைத்து எடுத்துச் சென்ற நிலையில் விடிய அரசு போதிய பேருந்துகளை இயக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பேருந்துகள் சேதம் குறித்து தொடர்ந்து வெளியான செய்திகளை அடுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து பேருந்துகளையும் அடுத்த 48 மணி நேரத்தில் ஆய்வு செய்ய போக்குவரத்து துறை உத்தரவிட்ட நிலையில் இதே நிலை மீண்டும் நீடிப்பது விடிய அரசின் நிர்வாக திறமையின்மையை காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விடிய அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்யாமல் பழைய பேருந்துகளையே இயக்கி தங்களின் உயிரோடு விளையாடி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். படு 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 பாடியே உன்னை கட்டிட்டு போங்க. தம்பி தல்ல தம்பி தம்பி கொஞ்சம் தல்ல தம்பி. கை வச்சு கட்டு சொல்லு சார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே திமுக பிரமுகரின் கல்குவாரியில் நிகழ்ந்த பயங்கர வெடி விபத்து தொடர்பாக திமுக பிரமுகர் உட்பட 2 போலீசார் கைது செய்தனர். கடம்பன் குளத்தில் உள்ள திமுக பிரமுகர் சேதுராமனுக்கு சொந்தமான கல்குவாரியில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 3 தொழிலாளர்கள் உடல் சிதறி பலியாகினர். வெடி விபத்து தொடர்பாக 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் கல்குவாரி உரிமையாளரான ஆவியூரைச் சேர்ந்த திமுக பிரமுகர் சேதுராமனை கைது செய்த நிலையில் தற்போது சங்கரன் கோவிலைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள கல்குவாரியின் பங்குதாரர்களான ராமசாமி, ராமமூர்த்தி ஆகியோரையும் போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அரசு போக்குவரத்து பணிமனையில் உள்ள பெரும்பாலான அரசு பேருந்துகள் சேதமடைந்து மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு பேருந்தில் உள்ள இருக்கைகள் சேதமடைந்தும் பேருந்தின் பக்கவாட்டில் உள்ள தகரங்கள் பெயர்ந்தும் உள்ளதால் பயணிகள் அச்சத்துடன் பயணிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பேருந்துகள் சேதம் குறித்து தொடர்ந்து வெளியான செய்திகளை அடுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து பேருந்துகளையும் அடுத்த 48 மணி நேரத்தில் ஆய்வு செய்ய போக்குவரத்து துறை உத்தரவிட்ட நிலையிலும் கூட அதிகாரிகள் தொடர்ந்து அலட்சியத்துடன் செயல்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்து அச்சமின்றி பயணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாமல் வெறும் பாறைகளாக காட்சியளிக்கிறது. ஒகேனக்கல்லின் 5 அருவி பகுதியில் தண்ணீரின்றி வெறும் பாறைகளாக காட்சியளிக்கும் நிலையில் சினி பால்ஸ், மெயினருவி உள்ளிட்ட அருவிகளுக்கும் நீர்வரத்து குறைந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல்லுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் விரைவில் திறக்கப்பட உள்ள நிலையில் பெரும்பாலான அரசு பள்ளிகளில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளாமல் பராமரிப்பின்றி காட்சியளிக்கிறது. கோடை விடுமுறை காலத்தில் பள்ளிகளில் பராமரிப்பு மற்றும் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் சென்னையில் பெரும்பாலான பள்ளிகளில் தற்போது வரை தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்படாமல் உள்ளது.
திருவல்லிக்கேணியில் உள்ள சென்னை உயர்நிலைப்பள்ளி, சென்னை நடுநிலைப்பள்ளி, சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட பெரும்பாலான பள்ளிகளில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்படாமல் பள்ளிகள் பூட்டியே கிடக்கின்றன. இந்நிலையில் பள்ளிகளில் முறையாக தூய்மை பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றப்படும் மருத்துவ கழிவு நீரை வைகை ஆற்றில் கலப்பதை தடுக்க கோரிய வழக்கில் பொதுப்பணித்துறை செயலாளர், மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நாள் ஒன்றுக்கு 10,000 பேர் வரை சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ரசாயனம் கலந்த மருத்துவ கழிவு நீரை ஆழ்வார்புரம் பகுதியில் உள்ள வைகை ஆற்றில் நேரடியாக குழாய் மூலம் கலக்கப்பட்டு வருகிறது. இதை தடுக்க கோரி வைகை நதிகள் மக்கள் இயக்க நிறுவனர் வைகைராஜன் தாக்கல் செய்த பொதுநல மனு மீதான விசாரணையில் பொதுப்பணித்துறை செயலாளர், மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திமுக ஆட்சியில் சீரழிந்துள்ள போக்குவரத்து துறையால் பொது போக்குவரத்தை நம்பியுள்ள பயணிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலமான கர்நாடகா, கேரளா போன்ற பகுதிகளை இணைக்கும் பயணிகள் கூடும் முக்கிய பேருந்து நிலையமாக உள்ளது. ஆனால் கோடைக்கால விடுமுறை நேரத்தில் போதிய சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படாமல் இருக்கும் பேருந்துகளையும் சரிவர இயக்காததால் பயணிகள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகியுள்ளனர். எனவே விடியா திமுக முறையாக பராமரிப்புகளை மேற்கொண்டு பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்தியாவில் 2023ஆம் ஆண்டின் ரிசர்வ் வங்கியின் தரவுகளின்படி நாட்டில் உள்ள 20 முதல் 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்களில் 2 ஒருவருக்கு வேலை இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. அதேபோல 10 பட்டதாரிகளில் 4 பேருக்கு வேலை இல்லை என்றும், நாட்டில் நாளொன்றுக்கு 18 கோடி பேர் 180 ரூபாயை மட்டுமே வருவாய் ஈட்டி வருவதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. உலகிலேயே அதிக அளவாக இந்தியாவில் 67 லட்சம் குழந்தைகள் உணவில்லாமல் பட்டினி கிடப்பதாக ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆய்வு உறுதிப்படுத்தியுள்ளது. நாடு இத்தகைய கடுமையான சூழலில் வறுமை, பட்டினி, வேலையின்மையால் தவித்து வரும்போது இந்தியா வளர்ந்துவிட்டது என உருட்டும் மத்திய பாஜக அரசு உண்மையை மறைத்து பொய் பிரச்சாரம் செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வாகனங்களின் பதிவெண் கொண்ட பலகையில் போலீஸ், ஊடகம், வழக்கறிஞர் போன்ற துறை சார்ந்த ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருந்தால் அபராதம் விதிக்கும் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. மேலும் துறை சார்ந்த நபரின் பெயரில் வாகன பதிவு எண் இருக்கும் பட்சத்தில் பதிவெண் பலகையை தவிர்த்து பிற இடங்களில் ஒட்டிக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதை கட்டுப்படுத்த முடியாத காவல்துறை பெயரளவிற்கு விளம்பர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அடிப்படை வசதி செய்து கொடுக்காமல் கோயில் நிர்வாகம் அலட்சியம் காட்டியதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குருபெயர்ச்சி அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தரிசனம் செய்வதற்காக திருச்செந்தூர் கடற்கரையில் குவிந்தனர். சுட்டெரிக்கும் வெயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் கோயில் வளாகத்தில் அடிப்படை தேவையான குடிநீர் வசதி, நாற்காலி வசதி ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர். காவிரி மேலாண்மை ஆணையம் மேகதாது அணை கட்ட ஆதரவாக நிறைவேற்றிய தீர்மானத்தை நிராகரிக்க வேண்டும் என விவசாயிகள் தஞ்சாவூரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் தலைமையில் காவிரி கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து பேரணியாக சென்றனர். இதில் ஐயாக்கண்ணு உட்பட கடலூர், நாகை, நாமக்கல், திருப்புவனம், சீர்காழி, சிவகங்கை மாவட்ட விவசாய சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் அரசு பேருந்தின் நடுவே ஓட்டை விழுந்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். பெண்ணலூர் பேட்டையை செல்லக்கூடிய அரசு பேருந்து பூண்டி நீர்த்தேக்கம் அருகே செல்லும் போது திடீரென்று கியர்பாக்ஸ் வெடித்ததால் பேருந்தின் நடுவில் ஓட்டை விழுந்தது. இதில் பேருந்தில் நின்று பயணித்த பயணிகள் காயமடைந்தனர். விடியா ஆட்சியில் பேருந்துகள் பராமரிப்பின்றி இயக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் 5 தினங்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸும், வட தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் இயல்பை விட மிக அதிகமாக இருக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 40 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 30 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலையும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அடிப்படை வசதி செய்து கொடுக்காமல் கோயில் நிர்வாகம் அலட்சியம் காட்டியதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குருபெயர்ச்சி அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தரிசனம் செய்வதற்காக திருச்செந்தூர் கடற்கரையில் குவிந்தனர். சுட்டெரிக்கும் வெயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் கோயில் வளாகத்தில் அடிப்படை தேவையான குடிநீர் வசதி, நாற்காலி வசதி ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர்.